ஹாய் கைஸ், இன்றைக்கி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை தான் எடுத்திருக்கோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. அது கூட தேவையான அளவு உளுத்தப்பருப்பு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அது ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்ப பக்காவாக எடுத்து காட்டும். நாங்கள் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். நான் 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த கீரையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கீரையும் நல்லா வதங்க விட்டுடலாம். கீரை வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம், மிளகாய் இதெல்லாம் எடுத்து அரைச்சிக்கலாம். இது டேஸ்ட்டு இன்னும் தூக்கலாக காட்டும். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இதை ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி பருப்பு நான் அவைய போட்டிருந்தேன். அதுவும் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். அதையும் லைட்டாக அரைச்சிட்டு இந்த கீரை பொரியல் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு மூடி விட்டுருங்க ஆஃப் பண்ணி. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுவையான கீரை நமக்கு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பபாய்.